ஹே ஆல் ரெசின் ஆர்ட்டில் பேசிக்கான திங்ஸ் எல்லாம் என்னென்ன வேணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இப்போ வெயிங் ஸ்கேல் எடுத்திருக்கேன். வெயிங் ஸ்கேல் எதுக்கு எடுத்திருக்கேன்னா, நம்ம ரெசினை வந்து கண்டிப்பாக மெஷர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். 2:1 ஒன்று இருக்குது, 3:1 ஒரு ரேஷியோவில் நம்ம ரெசின் வாங்கி எந்த ரேஷியோவில் நம்ம ரெசின் வாங்குகிறோமோ அதை பொறுத்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக வெயிங் ஸ்கேல் வேணும். அடுத்து ரெசின் அண்ட் ஹார்ட்னர், அதை வந்து பிகினராக இருந்தீங்கன்னா 2:1 வாங்கிக்கோங்க. அண்டு இந்த டீபரிங் டூல் இது வாங்கிக்கணும். இது எதுக்குன்னா சைட்ஸில் இருக்க எட்ஜஸ்லாம் நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கிறதுக்காக. அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக சிலிக்கான் அந்த ஸ்டிக் வாங்கிக்கோங்க. அது இல்லைனாலும் நீங்கள் அந்த உட்டன் ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி டேப் வந்து மோல்டில் இருக்க அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மஸ்கின் டேப் வந்து சைட்ஸில் எட்ஜஸ்லாம் ஒரு சில ஃப்ரேம்க்கு உட்டன் ஃப்ரேம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். அண்டு கிளாக்குக்குமே யூஸ் பண்ணலாம். அண்டு யூவி டேப் வந்து ஜுவல்ஸ் மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இந்த மாதிரி ஒரு இது வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக. இது வந்து எந்த பக்கம், அதாவது சமமாக இருக்கா நம்ம யூஸ் பண்ணுற டேபிள் அப்படின்றதுக்காக அந்த வாங்கி வச்சுக்கோங்க. பபிள்ஸ் மூணுமே ஒரே சமமாக இருந்துச்சுன்னா டேபிள் சமமாக இருக்குதுன்னு அர்த்தம். அண்டு இது வந்து யூவி லேம்ப்பு. இது யூவி ரெசின் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். யூவி ரெசின் வச்சுருந்தீங்கன்னா இது இல்லாமல் நீங்கள் க்யூர் பண்ண முடியாது. அண்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர், குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து சம்திங் 100க்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிக்கர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா லெட்டர்ஸ் போடுறதுக்கு, நேம்ஸ் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினிங் ஸ்டேஜில் இது கன்ஃபார்ம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தேவைப்படும். ஏன்னா நம்ம ஒன்றுத்துக்கும் போய் பிரிண்ட் எடுக்க முடியாது. அப்படி பிரிண்ட் எடுத்தால் உங்களுக்கு லாபமே வராது, நஷ்டம்தான் ஆகும். ஏன்னா ஒரு ஷீட்டோட ரேட்டு 70 ருபீஸ் சம்திங் வரும். அண்டு இது வந்து சாண்டு, நம்ம இந்த மாதிரி நல்ல சாண்டை கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம பீச் தீம் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேச்சுரல் ஃபினிஷிங்கில் தெரியணுன்னா நம்ம கலரில் கொண்டு வந்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி சாண்ட் யூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி லைட் போட்டு சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, அது ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா இருக்குல்ல, இது கலர் கலராக உள்ளது. கோல்டனில் இருக்குது, இதே ஒயிட்டில் இருக்குது. இது கஸ்டமரோட நீடை பொறுத்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதுலேயே நான் இன்னும் 2-3 ஷேட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பிகினர்ஸ்க்கு ட்ரை ஃப்ளவர்ஸ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிலையும் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை நீங்களே வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி ரூம்லேயே காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ட்ரை பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்களாக ஓனாகவே கூட ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ட்ரை ஃப்ளவர்ஸ் கண்டிப்பாக ரெசின் ஆர்ட் பொறுத்த வரைக்கும் தேவைப்படும். நீங்கள் வாங்கியும் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொட்டிடுச்சு, சாரி. நீங்கள் வாங்கியும் வச்சுக்கலாம். அண்டு இந்த மாதிரி சிலிக்கான் அந்த உள்ளே நீங்களே ட்ரை பண்ணிங்கன்னா அந்த சிலிக்கான் உள்ளே போட்டு வைங்க. நான் பூர்ணம் பிடிச்ச மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பழுதாயிடும். அதனால் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அண்டு இந்த ஸ்ப்ரேன்ற பாருங்கள், ஃபயர் கன் மாதிரி, இது கண்டிப்பாக வேணும் பபுள்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. 270 சம்திங் தான் வருது. அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அண்டு இந்த மாதிரி டூல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, ஹோல் போடுறதுக்காக. மேனுவல் இதுலேயே வந்து மிஷின் அந்த எலக்ட்ரானிக்கும் இருக்குது. நீங்கள் மேனுவல் ஸ்டார்டிங்னா மேனுவலே வாங்கி வச்சுக்கோங்க. இது டபுள் டேப்பு எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வாங்கி வச்சா தான் உங்களுக்கு ரெசினும் அதிகமாக செலவாகாது. ஃபோட்டோட டிஃப்ரெண்ட் அழகாக இருக்கும். இந்த மாதிரி டபுள் டேப் சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க. ஃபோட்டோஸ் பின்னாடி ஒட்டி ஸ்டிக் பண்ணிட்டு அப்புறம் ரெசின் யூஸ் பண்ணுங்கள். சிஸ்ஸர் இஸ் மஸ்ட்டு. அண்டு இந்த பெயிண்ட் பென்லேயே கோல்டன், சில்வர், காப்பர் நிறைய ஷேடு இருக்குது. உங்களுக்கு எது ரொம்ப அதிகமாக தேவைப்படுதோ அது வாங்கி வச்சுக்கோங்க. நான் மோஸ்ட்லி கோல்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்டு கோல்டு ஃப்ளேக்ஸ், இதுலேயே சில்வர் ஃப்ளேக்ஸும் இருக்குது. சில்வர் ஃப்ளேக்ஸ் கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து 2 வேணும். இது வந்து கீச்செயின் வந்து லாக் பண்ணுறதுக்காக கிடைக்கிறது. இது வந்து 2 வேணும் கண்டிப்பாக. 2 இருந்தால் ஈஸியாக நீங்கள் கீச்செயின் லாக் பண்ணுவீங்க. இல்லைன்னா உங்கள் கை பெண்டை கலண்டுரும்.
நெயில்ஸ்லாம் இருந்தால் உடஞ்சிரும் ஒன்று வச்சு பண்ணிங்கன்னா. இது வந்து வினைல் ஸ்டிக்கர்லேயே ஏபிசிடி மட்டும் நான் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இதை வச்சு 2-3 கீ செயினும் நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் கஸ்டமருக்கு. அவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு நம்ம இப்போ வந்து பிக்மெண்ட்ஸ் பார்க்கலாம். பிக்மெண்ட்ஸில் வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை டைப்பு நிறைய டைப் இருக்குது. அதில் வந்து நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் 130 தான் கிடைக்கிது. அது மாதிரி கூட வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து கிளிட்டர்லேயே நிறைய கிடைக்கிது கலர்ஸு. இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்க. நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணுன்னா நான் டேக் பண்ணுறேன் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில். இது வந்து நான் நேரில் இப்போ ஒரு ஸ்டோரில் வாங்கினேன். இந்த மாதிரி கிளிட்டர் எல்லா கிளிட்டர்ஸ்லையுமே நான் பண்ணாத கீ செயின் இல்லை, பண்ணாத ஃப்ரேம்ஸ் இல்லை. எல்லாமே என்னோடய ஷார்ட் ஸ்டோரிஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கணுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட கிளிட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் எல்லாமே வாங்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்ட ப்ளூ, கோல்டு, சில்வர், ஒரு சிலது பிளாக் அதிகமாக அந்த மாதிரி பிளாக்கு அந்த மாதிரி ஒரு சில கலர்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி எல்லாமே வாங்கணுன்னு அவசியம் இல்லை. அப்புறம் கொஞ்சம் நீங்கள் நல்லா டெவலப் ஆகிட்டிங்கன்னா எல்லா ஷேடுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அண்டு இது வந்து மைக்கா பவுடர்லேயுமே ப்ளூ, பிங்க்கு அண்டு ஸ்கை ப்ளூ, பிளாக்கு அந்த மாதிரி ஒரு சில கலர்ஸ் எல்லாம் மஸ்ட்டு. அதெல்லாம் ஒயிட் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு பீச் தீமுக்கு. அது கொஞ்சம் கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க. அண்டு வந்து இந்த மேட் ஃபினிஷிங் வர அந்த பெயிண்ட் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. ப்ளூ கலரு, டார்க் ப்ளூ, பிங்க்கு, ஒயிட்டு, பர்பிளு இந்த கலர்லாம் மஸ்ட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. இது கஸ்டமர்ஸ் நிறைய கேட்குற கலர்ஸ். அண்டு நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படிலாம் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து செயினோடது, பிரேஸ்லெட்டோடதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதெல்லாம் அப்புறம் வந்து கீ செயினோட அந்த ஹோல்டரு, அதோட ரிங்கு, அதே போல் சில்வரோடது அதோட ரிங்கு, அப்புறம் அதோட சில்வர் அண்டு ஊக்ஸு, அதுக்கப்புறம் அதோட போடுற சாம்ஸு, அதுக்கப்புறம் இது வந்து கோல்டன் ஸ்டோன்ஸு. ஃபாயிலுக்கு பதிலாக இது கூட யூஸ் பண்ணலாம். நிறைய இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு ரொம்பவே. அப்புறம் இது வந்து ஊக்ஸு. இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். டக்குன்னு கீ செயின் எடுத்தனா இந்த ஒரு டப்பா எடுத்தேன்னா டக்குன்னு கீ செயின் செஞ்சு முடிச்சுட்டு போயிடலாம். அந்த மாதிரி அதுக்காக நான் இதில் வச்சுருக்கேன். அண்டு இதுதான் எலக்ட்ரிக் ட்ரில்லு. உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. எனக்கு இப்போது பரவாயில்ல. ஃபஸ்ட்டெலாம் மேனுவலே எனக்கு பரவாயில்ல, சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக எலக்ட்ரிக் வாங்கிக்கோங்க. அண்டு இப்போ வந்து மோல்டுஸ்லாம் பார்க்கலாம். மோல்டு வந்து கீ செயினுக்கு இந்த மாதிரி மோல்டு 7 in 1 7 in 1 நான் நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன். அண்டு இந்த குட்டி குட்டி ஆல்பபெட்ஸ், அப்புறமேட்டு வந்து இந்த மாதிரி குட்டி ஹார்ட் நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன். இந்த மோல்டு தான் மோஸ்ட்லி அதிகமாக எல்லோரும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த குட்டி குட்டியாக அந்த சாம்ஸ் மாதிரி இருக்கிற மோல்டு, இதெல்லாம் மஸ்ட்டு. இதெல்லாம் நிறைய நான் கீ செயின் பண்ணியிருக்கேன். ரவுண்டு, எக்ஸசன் அந்த மாதிரி. ஹார்டின் நிறைய தேவைப்படுது. நான் ஹார்டின் கொஞ்சம் வாங்கினேன். அண்டு இது பட்டர்ஃப்ளை. நிறைய பேர் பட்டர்ஃப்ளை கேட்டாங்க. நான் பட்டர்ஃப்ளை வாங்கி வச்சுருந்தோம். பட்டர்ஃப்ளைலே இன்னொன்று. அண்டு இந்த பேபி ஃபுட் பிரிண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில். அடுத்து ஹார்டின். இது கொஞ்சம் பெரிய ஹார்டின். இது நான் நிறைய பேர் கேட்டாங்க 3 inch. அண்டு பெண்ணுதுமே நம்மக்கிட்ட இருக்குது. நான் இது வரைக்கும் ஒன்றும் யாருக்கும் செஞ்சு கொடுக்கல, ஆனால் இருக்குது. அதே போல் இந்த மாதிரி கப்புள் அந்த கீ செயினும் இருக்குது. அடுத்து இந்த கீ செயினும் ரொம்ப நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அப்புறம் பல்காக வாங்குறவங்க இந்த மாதிரி ரவுண்டுலேயே நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நான் ஆர்கனைஸ் இன்னொரு டப்பாவில் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து செல்ஸு, ஸ்டோன்ஸு எல்லாமே இருக்கும் இதில். இந்த மாதிரி ஆர்கனைசரில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நான் கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஒரு டப்பா போட்டால் கச்சான்னு இருக்கணும். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பீச்சில் நான் கலெக்ட் பண்ண ஸ்டோன்ஸ் செல்ஸ் இது.
இதை அதில் போட்டு வச்சுருக்கேன். அண்டு இது வந்து நான் வாங்கினேன் பர்சனலாக, நல்லா இருந்துச்சு, அதனால் இது ஒரு செட்டு வாங்கியிருந்தேன். இது பெரிய பெரிய சங்கு, குட்டி குட்டி சங்கு தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. இது பெரிய ஃப்ரேமுக்கு பெரிய சங்கு நல்லாயிருக்கும். அண்டு குட்டி குட்டி சங்கு வந்து கீ செயினுக்கு குட்டி குட்டி ஃப்ரேம்ஸ்க்கு நல்லாயிருக்கு, அதனால் இது வாங்கியிருந்தேன். அண்டு இந்த நத்தையோட ஓடு மாதிரி இருக்காது, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இது பீச் தீம் பண்ணும்போது அதுக்கு ஸ்டோன்ஸு. அண்டு கொஞ்சம் ஃப்ளவர்ஸ், குட்டி மினியேச்சர் ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் ஃப்ரேம் செய்கிறதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுவேன். அண்டு சாண்ட் இதில் கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த இதில் வந்து நான் குட்டி குட்டியாக நிறைய வந்து ரெசின் வேஸ்ட் பண்ணாமல் குட்டி குட்டியாக நிறைய இதில் ஊற்றி வச்சுருவேன். அதோட தான் இதெல்லாம் குட்டி குட்டியாக ஊற்றி வச்சது. இந்த ஹார் லெட்டர் நிறைய பேருக்கு தெரியும். இவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு கிளைண்ட் வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ் போச்சு. அண்டு இந்த மாதிரி குட்டி குட்டி சாம்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து நான் ஏர்லி ஸ்டேஜில் இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் ஊற்றி வச்சுருவேன், எதுக்காக யூஸ் ஆகட்டும்னு. ஆனால் கண்டிப்பாக அது எதுக்கு யூஸ் ஆகாது, அப்படியே தான் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸ், இந்த பீச் தீமுக்கு செய்கிற கிராஸ் இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்டோன்ஸு, இது வந்து மேக்னெட்டு, ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு, அந்த மாதிரி எதுக்காக செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டோன்ஸ் ப்ளூ கலர், அந்த பக்கம் இருக்கிறது ஒயிட் கலர். ப்ளூ கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து கோல்டன் கலரில் சாம் மாதிரி ஃப்ரேம்ஸில், கீ செயின்ஸில் நான் நிறைய பேருக்கு வச்சு கொடுத்துருப்பேன். வச்சு கொடுத்தவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்கும்போது. இது வந்து கிறிஸ்டல் கிளியரில் இருக்குதா, இதுவும் ஒரு சிலதுக்கு யூஸ் பண்ணலாம். கிளாக்ஸ்க்கு, ஃப்ரேம்ஸ்க்கு, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இதை வச்சுருக்கேன். இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கும் ரெசின் ஆர்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் என்னோடய வீடியோவை அப்கமிங் வீடியோஸை பாருங்கள். நான் உங்களுக்கு கிளாஸ் மாதிரியே ரெடி பண்ணி வீடியோ போடுறேன். ரெசின் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லைனா கமெண்ட்லேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். இந்த ஆர்கனைசர் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், லிங்க் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.